2026 ஒரே தளபதி எங்கள் அண்ணன் விஜய் சி ஜோசப் விஜய் அவர்கள் தான். இந்த வாட்டி 26 எங்க அண்ணன் சிஎம் டிவிகே பாக்கமா தல உடம்புல ரத்தம் இல்ல. எங்கள் அண்ணனுக்கு தான் எல்லாமே. இந்த 26 எங்க அண்ணன் சிஎம் முதலமைச்சர் விஜய் டிவிகே அவர்கள். பார்த்தாலே போதும் எங்களுக்கு, அவரை பார்த்தாலே போதும். 2026 தளபதி ஒரே தளபதி சி ஜோசப் விஜய் டிவிகே. அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் இதுக்கப்புறம் வீட்டுல தான் தூங்க சொல்லுங்க பத்திரமா. இப்ப வந்து பேசினாரு, எதுவுமே பேசல ப்ரோ. இது பேசாதே எங்களுக்கு ஒரு தரிசனம் ப்ரோ. எப்படி தெரியுமா இந்த தரிசனம்ல யாருமே ஒரே நிமிஷம் சொல்றேன். இவனுக்கு டிவிகேன்றாங்க. இந்த இடத்துல டிஎம்கே தான். டிஎம்கேல தூக்கி எப்படி தெரியுமா சாட போறாங்க? ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. நாங்க சொல்றதா எல்லாத்துக்கும் தீய சக்தியே. அது சும்மாலாம் கிடையாது ப்ரோ. சிஎம் விஜய் சார், சிஎம் விஜய் சார், சிஎம் விஜய் சார் எங்களை தேடி வரல ப்ரோ, அவரை தேடி தான் ப்ரோ நாங்க போனோம். அவரை தேடி நாங்க போனோம். அவர் எங்களை தேடின்னு வந்தா போல. இப்ப வந்துட்டா போல. இவனுங்க போறானுங்க, ஒரு பில்டிங்கா கட்டுறானுங்க. 40 கோடி 50 கோடி. எங்க யாரு விட்டு துட்டு? நான் கேக்குறேன், யாரு விட்டு துட்டு? நம்ம விட்டு துட்டு 14,000 ரூபாய். ஒரு பாத்ரூம் கட்டினா 12 கோடி. இப்படிதான் 12 கோடி. நான் கேக்குறேன், யாரு விட்டு துட்டு? இளைஞர் தான். இப்ப ஓட்டு எப்படி தெரியுமா மாறும்? தூக்கில நம்ம வாஜியாருக்கு தான் போடணுமே. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 o'clockல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இங்க அவரை பாக்குறதுக்காக. இது வேற எந்த தொகுதியும் கிடையாது. நம்ம சிஎமோட ஸ்டாலினோட கோட்டையில இவ்ளோ கிரௌட் நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. 1 o'clock 12 o'clockல இருந்து இங்க நிக்கிறாங்க. இங்க டைமிங் 2 to 4 தான் சொன்னாங்க. ஆனா 11 o'clockல இருந்து இங்க ஆல்ரெடி நிக்கிறாங்க. பட் நான் வந்தது 12 o'clock தான் வந்தேன். 2 minutes தான் பேசினாரு. செம்மையா இருந்தது, செம்ம க்ரௌடு. பட் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சது. அதுவே எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. மக்கள் எல்லாருமே அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசினாரு. இளைஞர்களுக்கு நிறைய இது கொடுத்துருக்காரு, வேலை வாய்ப்புகள் எல்லாமே ஒரு புது திட்டமா இருக்கு. செம்ம சேஞ்சா இருக்கு. எல்லாருமே டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. 100%. தமிழ்நாட்டின் 2026 ஒரே தளபதி எங்கள் அண்ணன் டிவிகே சி ஜோசப். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நான் சைல்ட்ஹுட்ல இருந்தே அவரோட ஃபேன் தான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. ஆக்சுவலாக நான் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வரேன். அவரை பார்க்கணுன்றதுக்காக தான் மெயினாக வந்ததே. ஆல்ரெடி பெரம்பூர்ல அவரை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறமா இங்க கன்ஃபார்ம் பார்க்கணும் அப்படின்னு ரேபிடோ புக் பண்ணி ரொம்ப ஹரிபரியா அண்ணனை பார்த்த உடனே இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட்ல நாங்கள் வெளில வரவே இல்லை. இந்த வாட்டி கண்டிப்பா அண்ணனை விட்டாதீங்க யாரும். அண்ணன் தான் ஜெயிக்கணும். நம்ம அண்ணன் தான், டிவிகே தான் ஜெயிக்கணும். இல்ல ஜெயிப்பாரு. எங்க வாத்தியாரு தான். யாருமே இல்ல டிஎம்கே, யாருமே இல்ல. எங்க வாத்தியாரு தான், யாருமே இல்ல. 2026 அச்சு சூற விடுவோம் எல்லாரையும். கண்டிப்பா நிறைய இஷ்யூஸ் பத்தி நம்ம பேசியே ஆகணும்னா, எவ்வளவு பஸ் தெரியுமா? அரௌண்ட் நான் வந்ததே லேட்டா வந்தோம். நாங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வரைக்கும் போலீஸும் சரி, டிவிகே அவங்களுமே சரி எல்லாருமே கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் கண்டினியூஸாக பஸ்ஸஸ் வந்துட்டே இருந்துச்சு. எங்கேருந்து இன்னைக்கு அவ்வளோ பஸ் வந்துச்சுன்னே தெரியல. அவன் வேலைக்கு போகும்போது காலையில் வெயிட் பண்ணுவோம், அப்போல்லாம் பஸ்ஸே வராது. இன்னைக்கு அவ்வளோ பஸ் எல்லாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு, ஆனாலும் அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணி, ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் நிறைய கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோக்கும் பண்ணுறோம். இன்னைக்கு அவ்வளோ பஸ்ஸு ரியலாக போலீஸ்க்கு, டிவிகே அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லிட்டே ஆகணும். ஆனால் டிவிகே தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து கேர்ள்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பு வராமல் எல்லாரும் சேஃப்டியாக வாட்டர் பாட்டிலு, குளுக்கோஸு, அப்புறம் பிஸ்கெட்ஸு எல்லாருக்குமே கொடுத்து கேர்ள்ஸ் எல்லாருமே சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாங்க. எங்களை சுற்றி பார்க்குறீங்க, கேர்ள்ஸ் தான் நிற்கிறோம், நான் எதுவும் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சேஃப்டியாக தான் இருந்தது. பட் க்ரௌட் இருந்தது, ஆனாலும் சேஃப்டியாக எல்லாம் தண்ணி, வாட்டர் பாட்டில், பிஸ்கெட்
குளுக்கோஸ் எல்லாமே கொடுத்தாங்க. எந்தவித இதுவும் அசம்பாவிதமும் இல்லாம நல்லபடியா முடிச்சு கொடுத்தாங்க. தேங்க்யூ. நாங்களா 4 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்களாவது பரவாயில்ல, காலையில பாய போட்டு படுத்தவங்களா இருக்காங்க. 10 மணில இருந்து வெயிட் பண்ணவங்களா இருக்காங்க. ஆமா, காலேஜ் ஸ்கூலு. அவரை எங்க நீங்க பேச விட்டீங்க? முதல்ல பேசியிருந்தாருன்னா நிறைய நேரம் பேசியிருப்பாரு. மினிமம் ஒரு 20 மினிட்ஸாவது பேசியிருப்பாரு. நீங்க 2 நிமிஷத்துல அவரை அமுச்சு விட்டுட்டீங்க. எல்லாரும் வெயிட் பண்ணாங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க. வருவாரு, அவர் தான் டிவிக்கே தான் வருவாரு. சான்ஸே கிடையாது, வேற யாரும் வரதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. வெற்றி நிச்சயம் தான். அவர் தலைவர் மு.க. ஸ்டாலின் சொன்னாரு, உங்க கனவுகள்லாம் என்னன்னு சொல்லுங்கன்ட்டு. தயவுசெய்து இந்த ரோடு வந்து கொஞ்சம் பெருசு பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பேப்பர் மில்ஸ் ரோடு, அந்த ரோடு பெருசு பண்ணுங்க. 30 நாள் வந்து நான் மக்கள் படுற கஷ்டம் இருக்கு பாருங்க, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அது பண்ணாம விட்டாரு. அதுதான் எங்க கனவு, பெரிய கனவு அதான் எங்களுக்கு. அது பண்ணாரு ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் பண்றது யாருன்னா எங்க தலைவர் வந்தாருன்னா, தளபதி வந்தாருன்னா இந்த ரோடு பெருசாயிடும். 12 மணிக்கு தோற ஒயின் ஷாப்பை காலையில இருந்து ஓபன்ல பண்றாங்க. இது என்னதான் பண்றதுன்னு தெரியல. பொதுமக்கள் எல்லாமே பிச்சை தான் எடுக்க போறாங்க. இன்னும் 5 வருஷம் திமுக ஆட்சி வந்தா பிச்சை தான் எடுப்பான். மக்கள் எல்லாம் பிச்சை தான் எடுப்பாங்க. வேற வழியில ஒரே ஒரு டிவிக்கு மட்டும் ஓட்டு போடுங்க. டிவிக்கு போடுங்க. திமுக ஆட்சி வந்தா பிச்சை தான் எடுக்கணும். திமுக ஆட்சி வந்தா பிச்சை தான் எடுக்கணும். முக்கியமா ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னா, பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுக்கணும். ஒண்ணுமே இல்ல. அப்ப நான் சொல்லணும்னா நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். அதெல்லாம் தேவையில்லாதது. பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும் இல்லையா? அதுதான் வேணும். தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாவே சொல்றேன். ஒரு கேஸ் எடுக்கிறோம்னா ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து வித்தின் 2 ஹவர்ஸ்ல பண்ண முடியும். அதுதான் வேணும். என்னைக்கு காந்தியடிகள் சொல்லிருக்காருல, 12 மணிக்கு ஃபுல் நகையை போட்டு நடந்து போறாங்களா, அன்னைக்குதான் சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு. அது மாதிரி எங்க தளபதி வந்தாருன்னா அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை கண்டிப்பா எங்க மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். டிவிக்கே தான் வின் பண்ணோம். எங்களோட டோட்டல் ஸ்கோர் வந்து 154 அவுட் ஆஃப் 334 கண்டிப்பா எடுப்பாரு. மோர் தென் 75% ஆஃப் தமிழ்நாடு ஓட்டு கண்டிப்பா வரும். அது யங்ஸ்டர்ஸ் ஓட்டு 18 to 25 ஓட்ஸ் கண்டிப்பா வரும். டிவி கேக்க தான். எல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கொஞ்சம் வந்து திங்க் பண்ணிட்டு ஓட்டு போடுறதுக்கு பாருங்க. யாரும் ஓட்டு போடாம இழுத்துறாதீங்க. எங்க குலதெய்வத்தை பார்த்தா ஒரு சந்தோஷம். எங்க குலதெய்வம் எங்க விஜயண்ணா பார்த்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அதிசயம் அற்புதம் இங்க நடக்கும். கண்டிப்பா அவர் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனா அவர் உள்ளத்தை பாத்தீங்களா? அதுக்காக தான் நாங்க எத்தனை பேருமே வந்திருக்கோம் இங்க. அவருடைய உள்ளம் தாங்க அங்க வெண்மை நிறம். அதுக்காக தாங்க இத்தனை பேர் வேலையெல்லாம் வெட்டியெல்லாம் விட்டுட்டு அவருக்காக அந்த ஒரு சின்ன ஒரு ஃபேஸ், அந்த சின்ன ஒரு உள்ளத்துக்கு, வெண்மையான உள்ளத்துக்கு மட்டும் தான் நாங்க வந்து இங்க நிக்கிறோம். எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? என்ன 1 மணி கூட தேவையில்லைங்க. நாங்க வருஷம் ஃபுல்லா காத்துட்டு இருக்கோங்க. நன்மை நாட்டுக்கு நடக்குது. அவர் ஒருத்தருக்காக பேச வரலங்க, நம்ம அனைத்து பிள்ளைகளுக்காகவும் பேசதான் வந்திருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு நல்லவர் நம்ம எங்க விட்டு தரணும் இல்லைங்களா? ஜெயிக்க வரதான் எங்களோட குறிக்கோள். ஜெயிக்க வைப்போம், ஜெயிப்போம், ஜெயிச்சிட்டோம். 1 மணிக்கு வந்தோம். 1 மணில இருந்து டைம் ஆகுது. 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 2 நிமிஷம் பேசுறதே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. உண்மையா அவரை பேசுறது இல்ல, பார்த்ததே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா. சபரிமலையில சாமியை ஒரே நிமிஷம் தான் பாக்குற, அருள் கிடைக்கலையா? ஒரே ஒரு குரலுக்கு செல்மா போதும். இல்ல மக்கள் கொடுக்குற டைமே கொஞ்சம் டைம் சார். அவர் எத்தனை தொகுதிக்கு போனோம் இல்லைங்களா? அந்த டைம் தான் சார் அவரும் பேச முடியும் இல்லையா? ரொம்ப நேரம் என்னால வீண் பழி வந்துடும், வீண் சுமைகள் சுமப்பாரு இல்லையா? அதனால அது வேண்டாம். மக்களுக்கு அதை பேச காமிச்சிட்டு போனார். அந்த நல்ல உள்ளத்துக்கு ஜெயிக்க வைப்போம். டிவிக்கே மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டைமிங் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அவர் எங்கே போனாலும் இடைஞ்சல் கொடுக்குறாங்க அப்படின்றது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் இவ்வளோ நேரம் காத்திருந்து அவரோட ஒரே நிமிஷத்தில் அந்த முகத்தை பார்க்கறதுக்கு இவ்வளோ நேரம் காத்திருந்து இவ்வளோ எனர்ஜியோட இந்த வெயிலில் நின்றுட்டு இருக்காங்கன்னா, எல்லா விஷயத்திலையும் ஒரு அக்கறையோட வந்தவருக்கு நாம ஒரு ஆதரவு கொடுக்கணுன்றதுக்காக தான் மக்கள் எல்லாரும் ஆதரவா நிக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எங்க அண்ணனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். எங்க அண்ணனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார். இந்த தலைமுறை ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை தான் சார் அவர் வராரு. அவரை நாங்க தோக்கடிக்க முடியுமா? அவருக்கு எவ்வளவு பர்சனல் பிரச்சனை நிறைய இருக்குங்க, புரியுறாங்க. ஆனா அதெல்லாம் வேண்டாம். நான் உங்களுக்காக உழைக்க வரேன், நீங்க எனக்காக என்ன செய்ய போறீங்கன்னு சார் கேட்கிறாரு இல்லீங்களா?
நாட்டு மக்களுக்காக வராரு ஐயா. பழைய அரசியல் வந்து எல்லாரும் பார்த்தாச்சு. எல்லாம் என்னென்ன பண்ணாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இனி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன எத்தனை கொலை நடந்துட்டு இருக்குன்றதும் தெரியும். பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு இல்லைன்றதும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் நான் பணம் கொடுக்குறேன் வரேன் அப்படின்னு சொல்றது எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. மக்கள் வந்து பணத்தை வாங்கிக்கிடுவாங்க. வாங்கிக்கிட்டு எங்க என்ன புது ஆட்சி வரணும்னு தானே மக்கள் தேடுறாங்க. எப்பவுமே சொல்றாங்க இல்லையா, இந்த ஆட்சி வந்ததுல இருந்து எங்களுக்கு எதுவுமே நடக்கல, எப்படா ஒரு மாற்றம் கிடைக்கும்னு கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. இப்ப அந்த மாற்றத்தை மக்கள் தான் கொண்டு வரணும். மக்கள் வந்து இங்க சிந்திக்கணும், இந்த விரல்ல செயல்படணும். அது ஒண்ணுதான் மக்கள் கொடுக்க வேண்டிய எங்க தலைவருக்கான ஒரு ஆதரவு. கண்டிப்பா மாற்றம் கிடைக்கிறதுக்கு எந்த மக்கள் நினைக்காங்களோ அந்த மக்கள் எல்லாரும் எங்க தளபதிக்காக கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. எங்கள் சின்னம் விசில் சின்னம், வெற்றியின் சின்னம் விசில் சின்னம். பழைசெல்லாம் வேண்டாம், பேசி போர் வச்சு போச்சு. அந்த பழைசெல்லாம் பேசி நம்மளுக்கு போர் வச்சு போச்சு. இனி புதிய தலைமுறைகளுக்கு தான் இது வழிவகுத்து தராரு அண்ணன். கண்டிப்பா அவரை ஜெயிக்க வைப்போம். கண்டிப்பா இந்த தொழில் ஜெயிப்போம். நாங்க நமது சின்ன விசில் சின்னம் சார். வந்து ஒரு 2 hours தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்து அவர் பேசினது என்னமோ 2 minutes தான். அந்த 2 minutes என் லைஃப் டைம்ல நான் எவ்வளவு நாளும் வெயிட் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்படியே என்ன சொல்றது, ஒரு கூஸ் பம்ப்ஸ், ஒரு கனவு மாதிரி இருந்தது அவர் வந்து பேசினது. எனக்கு தெரியல ஆக்சுவலா அவரு, ஆனா என் ஃபோன் மூலமா தான் நானே பார்த்தேன். ஆனா அவர் வந்து பேசினதுல எனக்கு என்ன ஒன்று தெரியுதுன்னா, கண்டிப்பா 2026ல இந்த 23ஆம் தேதி எல்லாருமே அவருக்கு தான் ஓட் பண்ண போறாரு. ஓட் பண்ணாருன்னா இப்ப கூட நீங்க பாத்திருப்பீங்க எல்லா கடையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா அங்க இருக்க ஒயின் ஷாப் மட்டும் இன்னும் க்ளோஸ் ஆகல. அவர் வந்தாருன்னா கண்டிப்பா அது எல்லாமே க்ளோஸ் ஆகும். நல்லபடியா நம்ம ஊர் நல்லா மாறும். அது மட்டும் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. பெரவலூர் சரிங்களா, இங்க பாருங்க பெரவலூர்ல இன்னைக்கு இருக்கோம். சிறப்பா ரோட் ஷோ சூப்பரா நடந்துச்சு. உண்மையாலுமே சிறப்பான ரோட் ஷோ, எல்லாம் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணி சூப்பரா சிறப்பா போச்சு. சரியான ரோட் ஷோ, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சூப்பரா ரோட் ஷோ பண்ணது. சிறப்பா மக்களை வந்து கூட்டம்லாம் பார்த்து போலீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாமே சிறப்பா ரோட் ஷோ, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த ரோட் ஷோ வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. தளபதி வந்தாப்ல, அவர்தான் சிஎம், நாளைய சிஎம் அவர்தான். சரிங்களா, மிக பெரிய ரோட் ஷோ சூப்பரா எடுத்து இன்னைக்கு சிறப்பா முடிச்சிருக்காங்க இந்த ரோட் ஷோவை. அடுத்த ரோட் ஷோக்கு போறேன், அங்கேயும் சிறப்பா முடிப்பாங்க. 23 ஏப்ரல் 23 சிஎம் விஜய் டிவிகே மட்டும்தான். சரியா, அவ்வளவுதான். மார்ச் மே 4 அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான். அந்த அனௌன்ஸ்மெண்ட் மிக பெரிய தொகுதி மாற்றமா இருக்கும். டிவிகே மட்டும் தான். டிவிகே சிஎம் விஜய் தளபதி வாழ்க.